புனித தோமையார் மலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஆட்டோக்களில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் QR கோடு ஒட்டும் பணியை தோமையார் மலை துணை ஆணையர் சீனிவாசன் துவக்கி வைத்தார். பின்னர் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் காவலர்களுடன் இணைந்து கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினார். சென்னை போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை சார்பில் சென்னை முழுவதும் ஓடும் ஆட்டோக்களில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி QR கோடு ஸ்டிக்கர் ஒட்டப்படும் பணியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக புனித தோமையார் மலை காவல் மாவட்ட எல்லைக்குட்பட்ட 480 ஆட்டோக்களில் QR ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை புனித தோமையார் மலை துணை ஆணையாளர் சீனிவாசன் முதற்கட்டமாக 45 ஆட்டோக்களுக்கு QR கோடு ஸ்டிக்கரை ஒட்டி துவக்கி வைத்தார். ஆட்டோ ஓட்டுநர் இருக்கையின் பின்புறம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. பின் இருக்கையில் அமர்ந்து பயணிக்கும் பயணிகளுக்கு தெரியும் வகையில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள QR கோடை பயணிகள் செல்போனில் கேமராவில் ஸ்கேன் செய்தால் ஆட்டோ ஓட்டுநர் விவரம், செல்போன் எண், முகவரி, லொகேஷனுடன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றுவிடும். எந்தவித பாதுகாப்பு உதவி தேவை என்றாலும் காவல்துறை சில மணி துளிகளில் பயணிகளை அடைந்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிக்க இது உதவியாக இருக்கும் என கூறப்படுகின்றது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு QR கோடு செயல்பாடு குறித்தும் அதன் நோக்கம் குறித்தும் போக்குவரத்து போலீசார் எடுத்துரைத்தனர். விரைவில் சென்னையில் உள்ள அனைத்து ஆட்டோக்களுக்கும் இந்த QR கோடு ஸ்டிக்கர் ஒட்டப்படுவதாக தெரிவித்தனர். பின்னர் பெண் காவலர்களுடன் இணைந்து மகளிர் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்வின் போது உதவியாளர் முத்துராஜ், புனித தோமையார் மலை ஆய்வாளர் பாலன், பழவந்தாங்கல் ஆய்வாளர் ரங்கநாதன் மற்றும் புனித தோமையார் மலை மாவட்டத்திற்கு உட்பட்ட காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனிருந்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.